வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஎன்பிசி குரூப் 2க்கான கால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தான் இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்நெட் யூஸ் பண்ணுற யூசி ப்ரௌசர் அல்லது கூகுள் குரோம் ஏதாவது ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசி அபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நீங்கள் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கான அபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் ஓப்பன் ஆயிரும். இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே உங்களுக்கு ரிஜிஸ்டர் யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓகே அப்படிங்கிறத செக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் நுண்ணுலைய அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது பயனாளர் குறியீடு அதாவது கடவுச்சொல், அதை தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான கேப்சா கோடு நீங்கள் என்ட்ரி பண்ணாப்பில் இருக்கும். அதாவது மல்டிபிள்ஸில் இருக்குது 17+9 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா 26 அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது கால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலில் இப்போ இருக்கிற கால் டிக்கெட் உங்களுக்கு ஷோ ஆகும். டவுன்லோட் கால் டிக்கெட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி கேட்கும். இந்த அப்ளிகேஷன் ஐடியை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் பேஜுக்குள்ளே வந்துருங்க. இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல் கிட்ட அப்ளிகேஷன், அதாவது கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத செட்ஸோ ஒரு பாக்ஸோட கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் கரண்டில் அப்ளிகேஷன் என்னென்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ஷோ பண்ணி காட்டுவாங்க. அதுவே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லாஸ்ட்டாக நீங்கள் குரூப் 2க்கு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த ஐடியை தான் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஐடியை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போங்க. ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பேஜுக்குள்ளே வந்துடும். அந்த இடத்துல கால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டில் டவுன்லோட் கால் டிக்கெட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி கேட்பாங்க. அப்ளிகேஷன் ஐடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு நம்ம இந்த கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் கொடுக்குறாப்புல இருக்கும். கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே உங்களுடைய டேட், அது கீழே உங்களுடைய மந்த் நீங்கள் கொடுக்குறாப்புல இருக்கும். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய மந்த்து, இந்த இடத்துல இயர், நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். குரூப் 2க்கான உங்களுக்கான கால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிரும். இந்த இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்வு நடைபெறும் நாள் 14/9/2024 முற்பகல் 9:30 மணி முதல் 12:30 மணி வரை, அதாவது 9:30லேருந்து 12:30 வரை உங்களுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவே நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு நீங்கள் உள்ளே போயிருக்கணும். அதாவது 9 மணி வரை உங்களுக்கான கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க. 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறாப்புல இருக்கும். தேர்வு தொடங்குறது 9:30க்கு தொடங்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்வு சீட்டில் உங்களுக்கான ஓஎம்ஆர் சீட்டில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறாப்புல இருக்கும். உங்களுக்கான தேர்வு மையமுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். இந்த இடத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சூளக்கரை, அருப்புக்கோட்டை தாலுகா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். லேண்ட்மார்க் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கிட்ட இந்த இடம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த இடத்துல சூளக்கரையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவருக்கு சூளக்கரையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய எக்ஸாம் சென்டரை ஒரு முறைக்கு 2 தடவை வாஸ்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுடைய எக்ஸாம் சென்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதோ இதுக்கான லேண்ட்மார்க் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கான கால் டிக்கெட்டில் எந்த பிளேஸ் போட்டிருக்கோம் அந்த பிளேஸை நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான லொக்கேஷன் உங்களுக்கு ஸ்டேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் உங்களுடைய ரூட் எப்படி போகிறது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இப்போ கரண்டில் வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் உங்களுக்கு எது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான இன்ஃபர்மேஷனுமே நம்ம கொடுக்குறதுக்கு தயாராக இருப்போம். நெக்ஸ்ட் ஜாப் அலாட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கரண்டில் இருக்க ஜாப்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம்.
நன்றி, வணக்கம்.